ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்ல நாளிலும் உங்கள் மத்தியில் இருக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் எழிலரசனை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. என்னோட ஒரு சீனியர் பாஸ்டர் அவருக்கே உட்காந்துருக்காரு. ரைட், காட் பிளஸ் யூ. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். ஒரு தம்பி சொன்னார், லாஸ்ட் டைம் பாடின பாட்டை பாடுங்கன்னாங்க. நான் பாடணும்னு யோசிக்கலை, ஆனால் நான் பாட விரும்புகிறேன். சொல்லுங்க, ஒன்றா ரெண்டா அவை எண்ண முடியாதவை, எண்ண போனால் அவை கணக்கில் அடங்காதவை. அதாவதுன்னா, நான் எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்றத நன்றி விடும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? இஸ்ரேல் போன வாரம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். சீட் அண்ட் ஃப்ரூட், அப்படி தானேப்பா? விதையும் அதன் பலனும். இந்த சபை ஆரம்பித்த நாட்களில் இருந்த ஒரு சின்ன ஃபோட்டோ, ஒரு ஒரு தேட்ச் ரூஃப், ஒரு ஹட்டு ஒன்றும் இப்போ இருக்கல. அப்போ இதை பார்த்தா நினச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் கற்று செஞ்சுருப்பார். நான் எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னு நினைக்கும் பொழுது நன்றி வரும். ஆமேன். பண்ணலாமா? ஒன்றா ரெண்டா அவை எண்ண முடியாதவை, என்ன போனால் அவை கணக்கில் அடங்காதவை. சொல்லுங்க, ஒன்றா ரெண்டா அவை எண்ண முடியாதவை, என்ன போனால் அவை கணக்கில் அடங்காதவை, சொல்லி முடியாதவை, சொல்ல எண்ணில் வார்த்தை இல்லை. சொல்லுங்க, சொல்ல எண்ணில் வார்த்தை இல்லை. நன்றி தேவனே, உம்மை போற்றி பாடுவே, செய்த நன்மைகள் என்றியே. நன்றி தேவனே. அல்லேலூயா. இடையில வாய்ப்பு கிடைத்தால் நான் பாடுகிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 13 verse 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நிறைய உதாரணங்களை டீச் பண்ணும் பொழுது சமயத்திற்கு ஏற்றது போல காரியங்களை அவர் பேசுகிறவராக இருந்தார். அந்த நாட்களில் நடக்கிற நடைமுறையை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறவராக இருந்தார். ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பண்ண பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் பண்ண வேண்டிய பிரசங்கமும் நம்ம பண்ண வேண்டிய பிரசங்கமும் அதுதான். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பலவிதமான ஊமைகள், சில சமயத்தில் உவமானங்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா விதையை குறித்து பேசுகிறாரு, புளித்த மாவு குறித்து பேசுகிறாரு, கட்டடத்தை குறித்து பேசுகிறாரு, வலையை குறித்து பேசுகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எப்படி பேசுகிறாருன்னா, யுத்தத்தை குறித்து பேசுகிறாரு, சிலம்பு சண்டையை குறித்து பேசுகிறாரு, ஓட்டப்பந்தயத்தை குறித்து பேசுகிறார். ஏன் அவர் அப்படி பேசினார்னா, அவர் தன் காலத்தில் இருந்த மக்களுக்கு புரியும் வண்ணமாய். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் எங்கே நடந்துச்சுன்னா கிரேக்க நாட்டில் நடந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பு சண்டை போடுறாங்க, மல்யுத்தம் பண்ணுறாங்க, பாக்ஸிங் பண்ணுறாங்க, ரன்னிங் ரேஸ் இருக்குது. அப்போ அதை வைத்து அதை புரிந்து கொள்ளத்தக்கதாய் அவர் பேசினார். இயேசு பேசும்பொழுது விதைக்கிற நோமையை குறித்து பேசுகிறாரு. ஏன்னா விவசாயிக்கு அவனுக்கு எல்லாம் புரியணுன்னு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் நடைமுறை காரியங்களை வைத்து தம்முடைய ஜனத்திற்கு எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான எண்ணம்
சிந்தனை, நோக்கம் ஒரு கூட்டம் பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவின் நோக்கமாக இருந்தது, யோவான் ஸ்நானகனின் நோக்கமாக இருந்தது, அப்போஸ்தலனாகிய பவுலின் நோக்கமாக இருந்தது. சபையின் நோக்கமும் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் வருகையில் சந்திக்க கொண்டு போக வேண்டும் என்பதுதான் சபையின் நோக்கமாக இருக்கிறது. இந்த எண்ணம் இல்லை அப்படின்னா, இந்த ராஜ்யத்துக்கு குறித்து பரலோகத்திற்கு குறித்ததான எண்ணம் இல்லை அப்படின்னா, நாம் இங்கே வர வேண்டிய சொல்லுங்க என்ன கிடையாது. ஆமாம், அது இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதற்காக இவ்வளோ பிரயாசப்படுறோம், எப்படியாவது போகணும், ஓடணும், சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரயாசப்படுறோம். சரி, இந்த நாள் இந்த தியானத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுறேன், தொடர்ந்து திருப்பி அதை குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். கிரேக்க வார்த்தை கட்டார்டிசோ. சொல்லுங்க பார்க்கலாம். கட்டார்டிசோ சொல்லுங்க. கட்டார்டிசோ சொல்லுங்க. ஆமாம், இதை நான் வச்சுக்கோங்க. இப்போ கேட்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்பேன் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ரைட். பரலோக ராஜ்யம் சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாக இருக்குது. எப்படி ஒப்பாக இருக்குதாமா? வலைக்கு. ஏன் இந்த வலையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, வலையினுடைய முக்கிய காரியம் என்னன்னா, the net is hidden. வலை எங்கே இருக்கும் அப்படின்னா, எந்த வலையும் மற்றவனுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கண்ணிகளும் வலைகளும் காலுக்கு கீழே இருக்கும். எப்போ தெரியும் அப்படின்னா, எப்போ தெரியும் சொல்லுங்க, எப்போ தெரியும்? மாட்டினாதான் தெரியும். இப்போ நெட் இருக்குது. என்ன நெட் இருக்குன்னா இன்டர் நெட்டு. இதில் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஐயா சொல்கிறாரு, என்ன பண்ணுறாங்க? அதில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய கேம்ஸு என்னமோ பஜ்ஜிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கேம்ஸ் எல்லாம் எல்லாமே ஆமாம், அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணுறது ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டோம்னா மாட்டிக்குவாங்க, வெளியே வர முடியாது. இது வந்து டிஸ்ட்ரக்ஷனுக்காக சத்துரு சில வலைகளை வைத்திருக்கிறான். நீதிமொழி எவ்வகையான பச்சையானாலும் சரி, அது கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. எந்த பச்சையாக இருந்தாலும் கூப்பிட்டு நான் வலை போட்டிருக்கேன், வா உள்ள விழு அப்படின்னா எதுவுமே வராது. அப்படின்னா அந்த வலை என்பது, அந்த கண்ணி என்பது மறைவாய் வைக்கப்பட்ட ஒன்று. இட் இஸ் ஹிடன். இது தெரியாது. அதில் எது வேணாலும் வரும். அந்த வலையில் வந்து எந்த மிருகம் எது அது மேலே பாஸ் ஆகுதோ, எது அதன் மேலே கடந்து போதோ, அதில் கால் வச்சு தான் என்ன செஞ்சிடாது, எது வந்தாலும் சரி. ஒருவேளை சில மிருகங்களுக்கு, பெரிய மிருகங்களுக்கு பெரிய வலை, சின்ன மிருகம் அப்படியே வச்சுருப்பாங்க. ஆனால் எது கால் வச்சாலும் அந்த வலையில் வச்சு சிக்கி. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சகல விதமான மீன்களையும், ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க, சேர்த்து வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாக இருக்கு. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் எந்த ஒரு மனுஷனையும் புறக்கணிப்பது இல்லை. எந்த ராஜ்யம் எந்த ஒரு மனுஷனும் செய்வது கிடையாது, புறக்கணிப்பது இல்லை. எல்லாரையும் சேர்த்து அது வாரிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது. இது வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லை. அப்படின்னா இந்த நெட் என்ன, இந்த வலை என்ன அப்படின்னா, இந்த வலை தெரியாது. இந்த வலை எப்போ தெரியும் அப்படின்னா, எப்போ ஒரு மீனோ ஒரு மிருகமோ மாட்டுச்சுன்னா, மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த வலையில் நான் மாட்டிட்டேன். பாருங்க, இந்த வலைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த மனிதனுக்குள்ளாய் வைத்திருக்கிற ஜீவனுள்ள சாட்சி, a testimonial life, it's the net to capture the fish. அப்படின்னா உங்கள் இருதயத்திற்குள்ள மறைமுகமாக இருக்கிற சாட்சியுள்ள வாழ்க்கை வெளியே தெரியாது. வெளியே போடுறது வேஷமாக இருக்கலாம், வெளியே போடுறது மாயமாலமாக இருக்கலாம், வெளியே காட்டக்கூடிய காரியங்கள் அது வந்து மற்ற மிகைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு சாட்சி ஜீவியம் எப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு மனதிற்குள்ளே நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை தீர்மானிக்கிறோம். பார்த்தீங்களா, வெளியே என்ன வேணாலும் சொல்லலாம், வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம், அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம்தான் ஒரு நெட்டு. இதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள், நமக்கு தெரியாது. உலக பழமொழி சொல்லுவான், மொச பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தாலே. உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இந்த இயேசு பெரியவர் அப்படின்ட்டு நான் வாயில சொல்றதுனால வெளியே தெரியாது.
எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மை பார்க்கும் பொழுது ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வைத்து சொல்லுவார்கள், இயேசு உங்களோடு கூட இருக்க. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். எதிராக இருக்கிறவன் எதிராளி கூட சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை வெளிப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. பார்த்தாலே சொல்லணும், இவங்க ஆண்டோடைய பிள்ளைகள், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இவங்களாம் யாருங்க? தே ஆர் அ ரோல் மாடல். அவங்களெல்லாம் ஒரு மாதிரி கிறிஸ்தவர்கள். நம்மளாம் யாரு? ஒரு மாதிரி மாடல். ஒரு மாதிரி இல்லை, இடம் கிடையாது. ஆமாம், ஒரு மாதிரி. சொல்லுங்க, ஒரே வார்த்தை தான் அது. ஒரு மாதிரி அப்படின்னாலே அதோட மீனிங்க மாறுது. ஆனால் ஒரு மாதிரிங்க, அவங்க தான் ஒரு முன் மாதிரிங்க, ஒரு மாடல். இப்போ தேவன் நம்மை கொண்டு இந்த ஜனத்தை, இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை ஆதாயப்படுத்தும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படிக்கு உங்களையும் என்னையும் ஒவ்வொரு வலையாக வச்சிருக்கிறார். ரொம்ப உங்க ஆமீன் சூப்பராக இருக்கு. உங்களை தேவன் வலைகளாய் வைத்திருக்கிறார். எதற்கென்றால் பரலோக ராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு. எதை செய்வதற்காக? பரலோக ராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு சொல்றார். பரலோக ராஜ்யம் சகல விதமான மீன்களை வாரிக்கொள்கிற வலைக்கு ஒப்பா இருக்குது. உங்களை என்னை ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொல்றார், யூ ஆர் த நெட் டு ஃபிஷ் த பீப்புள். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களை, சீஷர்களை அழைக்கும் போது என்ன சொன்னார்னா, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஆண்டவர் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒருவரை கடலில் ஓரமாய் போய் கொண்டிருக்கிறார். அங்கே சீஷர்கள் மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். பிடித்துட்டு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிறார், வாங்க என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை. ஆண்டவருடைய அழைப்பை கேட்ட அந்த அவர்கள், வசனம் சொல்றது லூக்கா 5:11, அங்கே அவர் படகுகளையும் வலைகளையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். ஆண்டவர் சொல்ற, இந்த வேலை நீ செய்கிறப்பா, நீ செய்து கொண்டிருக்கிற உன்னோட ஒர்க்கை, உன்னுடைய வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குறேன், இல்லைன்னா உன் தொழிலையே நான் மாற்றுறேன் அப்படின்றார். என்ன ஆண்டவர் தொழிலை மாற்றுறேன்? நீ இது வரைக்கும் மீனை தான் பிடிச்சிட்டு இருந்த, நீ மீன் பிடிக்கிறவனா இருந்த, இனிமேல் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்று. அப்போ பேதுரு யோசிச்சிருப்பான், மீன் பிடிக்கிற வேலை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ மனுஷனை பிடிக்கிற வேற வேலை இருக்குமா? அவன் புத்தி அப்படிதான் இருக்கும். வேற வேலை எப்படி இருக்கும், எப்படி டெக்னிக் இருக்கும்? ஆண்டவர் இல்லைப்பா, நான் சொல்கிறது உனக்கு புரியல, நல்லா கவனி. நீ மீன் பிடிச்ச ரைட், எப்படி நீ மீன் பிடிக்கும்போது கடலுக்குள்ளே போனீல, கடலுக்குள்ளே போகும்போது அந்த மீன்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தியா? நீ வலையை போடும்போது, ஐயோ பார்த்தேன், நல்லா தெளிவாக இருந்துச்சு. அந்த வலையில் அந்த மீன்லாம் துள்ளி சந்தோஷமாக அப்படியே ஆடிட்டு எல்லாம் கூட்டமாக அப்படியே போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? அதில் வலையை போட்டேன். அப்புறம் அந்த வலைக்குள்ளே இந்த மீன்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? இழுத்துட்டு கரைக்கு கொண்டு வந்தேன். கரைக்கு கொண்டு வந்து கடைக்கு கொண்டு போனேன். கடையில் எல்லாத்தையும் விற்றேன். மீதி மீன்லாம் செத்து நாரி கருவாடாக போச்சு அப்படின்னா. நல்லா கவனி, நீ இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, கடலில் சந்தோஷமாக துள்ளி ஆடிக்கொண்டிருக்கிற மீன்களை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கருவாடாக்கி ஊரையே நாரடிச்சு கொண்டு இருந்த. என்னது? இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், இது முதற்கொண்டு நீ மனுஷனை, அப்படின்னா எது ஜீவனோடு இருந்ததோ, சந்தோஷமாக இருந்ததோ, மகிழ்ச்சியாக இருந்ததோ, அதெல்லாம் நீ சாகடிச்சிட்டு இருந்த. இயர் ஆஃப்டர் இது முதற்கொண்டு இந்த மனுஷன் பாரு, கருவாடாட்ட நாரி செத்து பாவத்தில் கிடக்கிறான். அவனை பிடிச்சி ஜீவ தண்ணீரை கொண்டு வந்து அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்படிக்கு, அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படிக்கு, ஜீவ நீரூற்றை அவனுக்கு ஊற்றும்படிக்கு, ஜீவன் அளிக்கும்படிக்கு, அவனை மாற்றும்படிக்கு, செத்ததை உயிர்ப்பிக்கும்படிக்கு இது முதற்கொண்டு உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னான். இதுவரைக்கும் இருந்தது வேறப்பா, இது வரைக்கும் நல்லா இருந்தது நீ கெடுத்துட்டு இருந்த, இப்போ கெட்டு போனதை நீ நன்றதாய் மாற்றும்படிக்கு தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். கெட்டு போனதையும் இழந்ததையும் தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தான். என்னுடைய ப்ரையாரிட்டைஸ், என்னுடைய முக்கியமான பங்கு
நான் அழைக்கப்பட்டதின் நோக்கம், இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்னன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். உனக்கும் பரலோக ராஜ்யத்தை கொடுக்குற வேலை என்ன சொன்னீங்கன்னா, அநேகர் சந்தோஷத்தை இழந்து, அநேகர் மகிழ்ச்சியை இழந்து, அநேகர் ரட்சிப்பை இழந்து, அநேகர் நம்பிக்கை இழந்து, எதிர்காலத்தை குறித்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு மக்களுக்கு நீ பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அவளுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவாக மாறத்தக்கதாய், இது முதற்கொண்டு நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றேன். அந்த மீன் பிடிக்கும்போது வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளுகிற மீன். எப்படிப்பட்ட வலையாமா அது? எல்லாவற்றையும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிடி சொல்லுவாங்க, இது 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 நெத்திலி பிடிக்க இருக்கு, இந்த மீன் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பரலோக ராஜ்யம் மாத்திரம் எல்லா விதமான மீன்கள். அப்படின்னா இட் டஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட், இவங்க தான் இவருங்க தான் அப்படின்னு ஆண்டவர் யாரையும் வேறு பிரிக்கிறதே கிடையாது. எல்லாரையும் சேர்க்கிறார். நல்லோர் பொல்லோர். எப்படியாமா? ஆமாம். ஏன் அந்த ஆண்டவர் அந்த கேரட்டில் வராரு அப்படின்னா, நல்லாராலும் சரி பொல்லாராலும் சரி உள்ளே வந்துட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? உள்ளே வந்துட்டோம். பாருங்க, ஆண்டவர் சூரியனை வர்ஷிக்க பண்ண சொல்றாரு, மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலை என்ன செய்யறாரு? அவர் வர்ஷிக்க பண்ணுகிறாரு. ஆண்டவர்கிட்ட பச்சைபாதமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஓப்பன் இன்விடேஷன். எல்லாரும் எப்படிப்பட்ட இன்விடேஷன்? ஓப்பன் இன்விடேஷன். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. யாரும் நீங்கள் வேணான்னு சொல்ல, ஆண்டவர் அழைப்பேன். எல்லாருக்காக உலக தோற்றத்திற்கு முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த பந்தியில் வாங்க, இந்த விருந்துக்கு வாங்க, அப்படி தான் கூப்பிட்றாங்க. திருவிருந்துக்கு கூப்பிடும்போது கூட ஊடு என்ன எப்படி பசங்க எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது எல்லாரும். ஆனால் அழைப்பு எல்லாருக்கும் காமன் தான், வலை காமன் தான், எல்லா மீனும் வருது. ஆனால் வசனம் சொல்லுது, கரைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற சில மீன் என்ன செய்கிறார் ஆண்டவர்? விலாங்கு மீன் இருக்கும், பாம்பு மீன் இருக்கும், விஷ மீன்கள் இருக்கும். சிலது சபைக்கு வர எல்லாமே கரெக்டாக இருப்பாங்களா தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறார். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாம் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் சில வேளைகளிலே நம்ம பார்க்காத மாதிரி, கண்டுக்காத மாதிரி, அறியாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். பட் காட் நோஸ் எவ்ரி திங், எவ்ரி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒவ்வொரு நாள் ஒரு மரத்து அடியில் படுத்துருக்குமாமா. ஒரு சிங்கம் படுத்திருக்கும். அந்த மரத்துக்கு மேலே ஒரு குரங்கு என்ன செய்வாமா, கீழே இறங்கி போய் அந்த காதை பிடிச்சி இழுத்துட்டு வருமாமா. சிங்கத்தோட காதை பிடிச்சி இழுக்கிறது. அதான் சொல்கிறது குரங்கு சேஷ்டம். என்ன சேஷ்டம் அது? ஆமாம், சிங்கத்தை காதை பிடிச்சி இழுக்குமாமா. சிங்கம் ஒன்றும் கண்டுக்கவே கண்டதுக்காது. அது பாட்டுக்கு பேசாமல் அப்படியே படுத்திருக்கும். இந்த குரங்கு ஒரே சந்தோஷம். பாரு, சிங்கமே நான் என்ன பண்ணாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, இழுத்துட்டு போயிடும். இப்போ இந்த குரங்கு இறங்கி இந்த சிங்கத்தை இழுக்கிறத 2 நரி பார்த்துட்டே இருக்குது. 2 நரி நடந்துச்சு. அடுத்த தடவை இது கீழே இறங்கி வரும்பொழுது எப்படியாச்சும் இந்த குரங்கு பிடிச்சி நம்ம சாப்பிட்றணும், பிடிச்சிடணும் அப்படின்னு ரெண்டு நரி பிளான் பண்ணுது. அதே மாதிரி சிங்கம் அப்படி படுத்திருக்கு. குரங்கு அப்படி இறங்கி காதை இழுக்க வருது. இந்த நரி அந்த சிங்கம் அந்த குரங்கை பிடிக்க வரும்பொழுது இந்த சிங்கம் அப்படி திரும்பி அந்த நரியை ஒரு அடி இந்த பக்கம் பறந்துருச்சு, இன்னொரு நரி இந்த பக்கம் பறந்துருச்சு. குரங்குக்கு அப்படி விட விடுத்துருச்சு. என்னடா இத்தனை நாள் நான் பிடிச்சி இழுத்துருந்து நம்மளோட நரி அடித்து தூக்கி போட்டுருச்சு. குரங்கு போய் மேலே நின்றுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கம் திரும்பி பார்க்குதாம. குரங்கு என்ன சொல்லுதாம, சிங்கம் காதை ஏன் இழுக்கல, இழு என் காதை அப்படின்னு சிங்கம் சொல்லுதாமா. குரங்கு சொல்லிச்சாமா, ஐயோ எனக்கு உங்களை பற்றி தெரில, நீங்கள் இவ்வளோ இதான் அந்த நரி 2 நரியை அடிச்சிங்களே, அதை பார்த்து எனக்கு பயமாக இருக்கும், நான் தெரியாமல் விளையாண்டுட்டேன், மன்னிச்சிருங்க. சிங்கம் சொல்லிச்சாமா, நீ இழுக்கிறதுல எனக்கு தெரியும், உனக்கு பின்னாடி இருந்து வர நரி அடிக்கும் போது நான் அதை அடித்து துரத்துறேன் அப்படின்னா உனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு முன்னாடியே நல்லா நீ நினச்சிட்டு இருக்க, நான் இந்த பக்கம்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீ மேலே இருக்கிறதும் நீ இறங்கி வருதும் என் காதை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறது எல்லா சேட்டையும் எனக்கு, நம்ம பண்ணுற எல்லா சேட்டையும் சிங்கத்துக்கு, யூதராஜ சிங்கத்துக்கு தெரியும். ஆனால் நரி பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேன்றார் அவர். ஆமாம், தந்திரக்காரன் பிசாசு நரி இருக்கா பார்த்தீங்களா, அவன் நம்ம அடிக்க வரணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் விடுவது கிடையாது. அதான் அங்கே இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள்லாம் பண்ணும்போது கூட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை
தம்முடைய ஜனத்தை சொந்த பிள்ளையாக தான் பார்க்குறானே தவிர மாற்றானாய் கடவுள் பார்ப்பதே கிடையாது. இந்த குரங்கை வந்து இழுக்கும் போதே ஓங்கி அடிச்சு தான் குரங்கு அன்னைக்கு மண்டைய போட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதுக்கு ஒரு அல்ப சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். இப்போ ஆண்டவர் சில வலைகள் சில காரியங்களை வச்சுருக்காரு. எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் உள்ளே வரணும். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் நமக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் உண்டு. தேவன் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜனத்தையும், he may be Hindu, he may be Muslim, he may be என்ன சொல்கிறது, அவனுடைய ஏத்திஸ்ட், யாராக இருந்தாலும் சரி, அவர் தான் தகப்பன். உங்கள் ஆமீன் பக்கத்தில் கேட்டுற போது அவர் தான். யாராக இருந்தால் நம்ம நினைப்போம், ஐயோ அவங்க வேற்றாள். ஆண்டு சொன்ன, என்னோட பையன்ப்பா, என்னுடைய மகன்ப்பா, என்னுடைய பையன்ப்பா அப்படின்னு. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காராமா. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். குடிச்சிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். ஒரே பேட் ஸ்மெல்லு, அழுக்கு ட்ரெஸ்ஸு. இவருக்கு ஒரே கோபம், எரிச்சல். அவனை மனசுல கரிஞ்சு கொட்டிட்டு திட்டிகிட்டே வராராமா. பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னா ஆவியானவர் பேசுகிறாராம், ஹூ ஆர் யூ, நீ யாரு ஏன் பையனை திட்டுறதுக்கு அப்படின்னாராம். என்ன சொன்னாராமா, நீ யாரு? இவன் சொன்னார், இவன் குடிச்சிருக்கான். அவன் குடிச்சா உனக்கு என்னடா, நீ யார் திட்டுற, நீ வாங்கி கொடுத்தியா, ஓங்காசா? அவன் குடிச்சிருக்கானா, அவனை கரெக்ட் பண்ண வேண்டியது ஏன் இது ஓ வேலை. நீ அவன்கிட்ட அன்பு தான் காட்டியிருக்கணும். நீ அவனை கரிஞ்சு கொட்டிகிட்டே வர, நீ திட்டிகிட்டே வர. நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் தான் அவனுக்கு சோறு கொடுக்குறேன், நான் தான் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் நான் செய்கிறேன், நீ யார் அப்படின்னு கேட்டாரான். அப்போ தான் உணர்ந்தாராம் அவர். அப்போ ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. ஒரு சக மனிதன் கூட வரவனை அவனுடைய ஸ்டிங்கிங் ஸ்மெல்ல கூட அவளை பொறுக்க முடியாத போது அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் சொல்றாரு, அவன் என் மகன் அப்படின்னாரு. இப்போ சகல விதமான மீன்கள் இன்னைக்கு, நீ கோச்சிக்காதீங்க, இந்த சர்ச் வளர்ந்துருக்கு, இருந்த நிலைக்கு நீ வளர்ந்துருக்கு. ஆனால் வளர வேண்டிய விதமாய் வளர, ஹலோ, இன்னும் பெருசாக வந்திருக்கணும். 28, எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு இதை மாதிரி ஒரு இன்னொரு 3-4 மடங்கு வந்திருக்கணும். வராதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காட்ட முடியாத அன்பின் நிமித்தமாய், நம்ம காட்ட முடியாத கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் நம்ம இவ்வளோவா இருக்கிறோம். தம்பி சொன்னது போல் இந்த ஆண்டு அவர் 100 குடும்பமா 100 ஆத்மாவா 100 குடும்பம் அதை கொண்டு வரணும்னா அதற்காக இத்தனை வலைகள் இங்கே இருக்குது. நான் வலையாக இருப்பேன்ற மாத்திரம் கையை உயர்த்துக்கு பார்க்கலாம். ஆமேன். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை அவர் இழுத்து கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கை அவர்களை இழுத்து கொண்டு, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நான் சிஎம்சி வெள்ளூரில் நான் 90 படிச்சுட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு வைராலஜி டிபார்ட்மெண்ட்டில். அப்போ என் ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார், என்னோட சீனியர் அவர். நான் ஒரு நாள் ஒரு மாதம் 1 வருஷம் கழித்து அந்த ரூம் வந்து வேறு ஒரு ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். நானும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் ப்ரேயரிங் ஃப்ரெண்ட்ஸில் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். என்னோட வயசானவர், நான் ரூம் மாத்திரன்னு சொன்னால் அழுகிறார். என்ன அப்படின்னா, அவர் சொன்னார், இந்த கட்டில் கடியில் கொஞ்சம் பாரு அப்படின்னார். என்னென்ன கட்டில் கடியில் பார்த்தா பெரிய ஒரு இரும்பு கம்பி வச்சுருக்கார், இரும்பு ராடு வச்சுருக்கார், இரும்பு கம்பி வச்சுருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, நீ வர்றதுக்கு முன்பாக இந்த இரும்பு ராடை எப்போதும் தலையாணி கடியில் வச்சுருப்பேன். நான் என்னன்னா, எனக்கு ஒரு பயம், எவனாச்சும் நைட்டில் கீட்டு வந்து அடிச்சிருவான்னு வச்சுருவேன், வந்தால் வச்சு சாத்திடுன்னு வச்சுருப்பேன். ஆனால் நீ வந்து இந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம், நீ இந்த ரூமில் தங்கினதுக்கப்புறம் எனக்கு அந்த பயமே போயிடுச்சு. அது எனக்கு தேவையில்லையே, தூக்கில் நான் போட்டேன் அப்படின்னார். நான் வந்து அவர்கிட்ட ஆண்டரை பற்றி சொல்லலை, இப்படி கத்தர் இருக்கிறாரு, தைரியமாக இருங்க, பயப்பட அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல. ஜஸ்ட் அந்த ரூமில் நான் இருந்தேன், அவ்வளோதான். அவரோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஹிடன் நெட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்டிமோனியல் லைஃப் மக்களை உங்கள் பக்கத்தில் இழுத்து கொண்டு வரும். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோன்னு தான் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை வாயில் வந்து நம்ம நிறையா பிரசங்கம் பண்ணலாம், விட்டா சூப்பராக பண்ணலாம், ஹீப்ரு பண்ணலாம், கிரீக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வருவதற்கும் கவருவதற்கும் எதுவென்று சொன்னால் அவருடைய சாட்சியின் வாழ்க்கை. பாஸ்டரோட அந்த மரண அந்த அடக்காரனை பார்த்தேன், அத்தனை மக்கள், so many people. அது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஹானர். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இத்தனை பேர் இங்கே இருந்திருக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு கணம், ஒரு மிகப்பெரிய கணத்தை கற்றுக் கொடுத்து அவர் செஞ்ச ஊழியத்திற்கு, அவருடைய சாட்சியின் ஜீவியத்திற்கு கிடைக்கப்பெற்ற கணமாய் நான் கருதுறேன். பாஸ்டர் வந்து கோவப்பட்டு திட்டிலாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் திட்டினது கிடையாது. ஒருவேளை அவனை சொல்லக்கூடாது, பாஸ்டர் இஸ்ரேலை வந்து திட்டிருப்பார். ஒரே ஒரு தடவை என்ன பண்ணாங்க, திட்டினாருன்னா திட்டல, நான் அவரும் கார் எடுத்துகிட்டு சுத்த போயிட்டேன். எங்கேயோ போயிட்டு டீசல் போடாமல் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவர் கால் எடுக்கிறார், டீசல் கிடையாது. அது ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னேன், ஏயா வண்டி எடுத்துகிட்டு போனால் என்ன போடணும்னு தெரியாது அப்படின்னாரு. என்ன போடணும், வண்டி எடுத்துகிட்டு வந்து அவன் தான் நம்மளே இது கேட்குறாரு. அதுதான் அவர் சொன்னது ஒரே ஒரு தடவை. அப்போ அவருடைய சாட்சியின் வாழ்க்கையில் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அவர் கோவப்பட்டு பார்த்தே கிடையாது. அன்பு, இப்போ நாங்கள் அக்டோபர் மாதம் வந்தப்போ அவ்வளோ அன்பு பாராட்டினார். ஜனவரி 5 நான் ஃபோன் பண்ண அவர் எடுக்கவே இல்லை. மெசேஜ் இன்னும் போட்டுச்சுங்க, பாஸ்டர் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறத கூப்பிட்டேன், ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடுங்க. எனக்கு தெரியாது, சிக்கா இருக்காருலாம் தெரியாது எனக்கு. ஆனால் போட்டார், கூப்பிடவே இல்லை அவர். அப்போ அவருடைய வாழ்க்கை இத்தனை ஆண்டுகள் இந்த குடும்பத்தோடு இந்த உறவில் நான் நீடித்து இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய டெஸ்டிமோனியல் லைஃப். ஆமீன். அவங்க வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கேன். பாஸ்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு முறை ரொம்ப சீரியஸாக இருந்தார். ஒரு எத்தனை வருஷம் தெரியல, ஒரு 20 வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. இப்போ நானும் இஸ்ரேல் தான் போயிட்டு ஒரு ஃபியட் கார், ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிட்டு போய் ஜெபம் பண்ணி அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு வெளியே போகணும் அப்படின்னா எங்கிட்ட ஸ்கூட்டர் தான் இருந்துச்சு, என்னோட கார் ரொம்ப எடுக்க மாட்டோம், சின்ன பழைய ஃபீட்டு இஸ்ரேலோட சும்மா தான் எடுத்து நாங்கள் அங்கேயும் போவோம், ஊழியத்துக்கு போவோம். அப்படி கேட்டோன்னா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள், உதவி செய்யக்கூடிய தன்மைகள், பரிமாறக்கூடிய உணவு செஞ்சு அவரே சாப்பாடெலாம் செய்வார். என் பசங்களை என் பிள்ளைகளை அப்படி கொஞ்சுவார். இதெல்லாம் பாருங்கள், அவர் வந்து செய்யணும் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு தான், ஜான் ரவிக்கு தான் அப்படின்றது கிடையாது. அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருந்தார். ஆமீன். அதனால தான் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. யாருன்னே தெரியாத மக்கள்லாம் போஸ்டரை பார்த்து பேரை பார்த்து வந்திருக்காங்கன்னா அவருடைய சாட்சி வெளியே வந்தது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா உப்பு தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன உப்பு இருக்கிறது தெரியாது, ஆனால் அதன் தன்மை அதன் ருசி தெரியும். உங்களை என்னை கர்த்தர் எப்படி வச்சுருக்காரு அப்படின்னா ஹிடன் நெட்டாக, ஹிடன் சால்ட்டாக வச்சுருக்கார். இட் பிரிங்ஸ் ஃபோர்த் டேஸ்ட். சரி, இந்த வசனம் வாசிக்கிற மீண்டுமாக மார்க் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். காஸ்டிங் வலைகளை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுறதா, வலையை போட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் வலை ஹிடனாக இருக்குது அப்படின்னா அந்த வலையை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. வலையை எங்கே போடணும், கடலில். இன்னொன்று எங்கே போடணும் அப்படின்னா எங்கே மீன் இருக்குதோ அங்கே தான் போடணும். மீன் இருக்கிறது தான் வலையை போடணும். சிங்கப்பூரில் நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன், மார்க்கெட் ஃபிஷிங் அப்படின்வாங்க. அப்படின்னா அவங்க வேலை ஸ்தலம் செய்கிற இடங்களில் மனிதர் இருக்கிற இடத்துல தான் சுவிசேஷத்தை சொல்லணுமாம். இருக்கிற இடத்துல, இல்லாத இடத்துல போய் சொல்லி ஒன்றுமே பிரயோஜனம் படாது. இல்லாத இடத்துல நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன், சிஎம்ஸில் இருக்கிற நாட்கள் அதிகாலையில் 4 மணிக்கு டான் ப்ரீச்சிங் போவோம். ஒன்றும் தெரியும், நான் சொல்ல 35 வருஷம் முன்னாடி சொல்கிறேன், அவ்வளோ 35-40 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. டான் ப்ரீச்சிங் போகிற காலங்களில் எங்களுக்கு சந்தோஷம் என்னென்னா எப்படியாச்சும் சுவிசேஷத்தை சொல்லணும், பாட்டு பாடணும். ஆனால் எங்கே போய் சொல்லுவோம் அப்படின்னா யாருமே இல்லாத இடத்துல தான் நின்று கத்துவோம். எங்கே கத்துவோம்? ஏன் அப்படின்னா எங்களுக்கு பயம். அதாவது ரொம்ப தூரத்தில் ஆள் இருந்தாலும் இங்கேருந்து பாட்டு பாடும். என்ன பாடும்? ஓ மனிதனே நீ எங்கே போகி, இந்த பாட்டு பாடி அங்கே யாராச்சும் வராங்கன்னு தெரிஞ்சால் சைக்கிளில் வேகமாக ஓடிடுவான். ஏன்னா பிடிச்சா என்ன செஞ்சிருவான், அப்படியும் மாட்டியிருக்கோம். ஒருத்தர் வந்து சொன்னான், காலங்காத்தால் நல்ல வார்த்தை கிடையாது அப்படின்னா. என்ன சொன்னால் காலங்காத்தால் நல்ல வார்த்தை கிடையாது. அப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன் யாராச்சும். எங்கள் பாட்டு என்னென்னா மற்றவங்களுக்கு ரீச் ஆகணுன்னு கிடையாது, அது கேட்டுச்சுன்னா நாங்கள் ஓடிடணும். அது அப்போ வலையை எங்கே போடணும் அப்படின்னா வலைகள் மீன் இருக்கிற இடத்துல தான் போடணும். ஆண்டவரை பற்றி எங்கே சொல்லணும், எங்கே நம்ம சாட்சியாக வாழணும்னா யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக. ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அந்தரங்கத்தில் சாட்சியாக இருந்தால் தான் வெளியரங்கத்தில் சாட்சியாக இருக்க. வாட் யூர் இன் த டார்க், வாட் யூர் இன் த டார்க் ஷோஸ் யுவர் ரியல் கேரக்டர். நீ இருட்டில் எப்படி இருக்கிற அப்படின்றது தான் நீ வெளிச்சத்துக்கு வரும்போது உண்மையான மனிதன். அப்போ இருட்டில் அப்படின்னா நம்மளை யாரும் பார்க்கல. நோபடி ஹஸ் சீன் அஸ், நோபடி நோஸ் அஸ்,
nobody can watch us. அங்கே நம்ம எப்படி சாட்சியாக இருக்கிறோமோ அதுதான் வெளியரங்கத்தில் என்னவா இருக்கும். நமக்கு வெளியே பார்த்தா பேசலாம், பிரைஸ் லார்ட் பிரதர் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் மறைமுக இடத்துல ஆனந்த சொல்கிறாரு, அந்த அரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி நீ கூப்பிடு, ஹிடன் பிளேசஸில் இரு. அப்படி தான் வெளியரங்கமாக உனக்கு அவர் செய்வார். என் மறைவிடத்தில் நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ சொல்கிறாரு, காஸ்ட் யுவர் நெட்ஸ். அவர்கள் தங்கள் வலைகளை போட்டார்கள். என்ன செஞ்சாங்களா? வலைகளை போட்டார். இந்த வலைகளை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலதை விட்டு தான் ஆகணும். சம்டைம்ஸ் பாருங்கள், இந்த வலையை போடுறாங்க, சம்டைம்ஸ் வலையை வந்து கிழிச்சிடும். மீன் என்ன செஞ்சிடும்? கிழிச்சிடும். சம்டைம்ஸ் போட்ட வலை பிச்சுட்டு எங்கேயாச்சும் அது பாட்டுக்கு போயிடும். அப்படின்னா இந்த வலையை போடும்போது ஒரு தைரியம் என்ன இருக்குன்னா, இதில் நஷ்டம் வந்தாலும் ஹலோ பரவாயில்லன்னு இருக்கணும். சுவிசேஷ ஊழியத்தில் காஸ்பலில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. பழைய பாடல் சொல்லுது, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டம் அடைந்தது இல்லை. அப்போ யூ ஹேவ் டு லூஸ் சம்திங். அப்போ போடுங்க அப்படின்னா சிலதை விட்டு விட வேண்டும். ஒருத்தர் சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் சம்திங் யூ ஹேவ் டு லீவ் சம்திங். ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதையாவது ஒன்றை நீ இழந்துதான் ஆக வேண்டுமாமா. பாருங்க, நமக்கு ஜீவனை பெற்று கொடுக்கும்படிக்கு இயேசு தன் ஜீவனை என்ன செஞ்சார்? கொடுத்தார். இன் ஆர்டர் டு ரிசீவ் லைஃப் he gave his life. நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்கள் இப்படி சொல்கிறேன் பாருங்க, புரிஞ்சுக்குவீங்க பாருங்க. இப்போ ஒரு இடம், ஒரு 10 சென்ட் இடம் வாங்குறீங்க. அந்த இடத்த வாங்கணும்னா எதை விட்டு கொடுக்கணும்? சரி, கரெக்டாக என்ன கொடுக்கணும்? கொடுக்காம என்ன செய்யாது? வராது. நீங்கள் கொடுத்தாதான் வரும். சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா கையில் காசு வாயில் தோசை. நீங்கள் நம்ம ஊரில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பில் பணம் வாங்குங்க, அப்படி தான். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் காசு வாங்குவீங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு வாங்கி என்ன வேணும்? ஒரு இட்லி 2 தோசைன்னா முதல்ல காசை கொடு. கையில் காசு வாயில் தோசை. நான் என்னுடைய நண்பர் பாஸ் சாமைஸ் அவங்களும் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றாரு. நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு எனக்காக அவர் பே பண்ணுறார். எனக்காக அவர் பே பண்ணும்போது அந்த அம்மா வந்து கேட்குது, ஆர் யூ பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஒரு தட் மேன் தட் மணி இது அப்படின்னா அவன் காசு அவன் வயிறு, அடுத்தவன் எதுவுமே யாருக்குமே செய்ய மாட்டான். கையில் காசு கொடுத்தாதான் வேலையாகும். அப்போ நீ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதையாவது ஒன்று செய்யணும். நீ ஆண்டவர் பாருங்க, பிதா இயேசுவை இந்த பூமிக்கு விட்டு கொடுத்தார். இயேசுவானவர் பரிசுத்தாவியை நமக்கு விட்டு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கிருபையில் நமக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். வரங்கள் கிருபைகள் நமக்கு ஆத்துமாக்களை பெற்று கொடுத்து ஒன்று பாருங்க, எது ஒன்று விட 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 ஒன்றை ஒன்று ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்குது. இன்னொன்று, வரங்களும் ஊழியங்களும் இருந்தால் துட்டை பெற்று. ஆமென். இது ஃபேக்ட். நான் சொல்கிறது தமாசில் உண்மை தான். ஊழியம் செய்யணும்னா வசனம் தெரியணும், கிருபைகள் இருக்கணும், வரங்கள் இருக்கணும், ஆத்தம் ஆதாயம் பண்ணுறோம், தேவையில் சந்திக்கப்படுதுன்னா இட் ஆல் ரிலேட்ஸ். அப்படின்னு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒன்றை விட்டு விட வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எதெல்லாம் விட சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியை விடு, உன்னோட ஐடென்டிட்டியை விடு, இன்னும் சொல்லப்போனால் உன்னோட ரேஷன் கார்டை விடு, உன்னுடைய ஆதார் கார்டை விடு, உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸை விடு, டீட்டெயில்ஸை விடு, எல்லாவற்றையும் விட்டு விடு. அப்படின்னா உனக்கு பின்பாக எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. நோ டேக் ஷுட் பி தேர். நீ யார், நீ இன்னார் அப்படின்னு எந்த டேகுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டு விடு, ஐடென்டிட்டியை விட்டு விடு. சொல்லு, உன் பேரை கூட கர்த்தர் மாற்றிட்டார். ஆபிராம் ஆன சொல்றார், இனிமேல் உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம். அந்த ஹே அந்த வேர்டை லெட்டரை இன்சர்ட் பண்ணுறார். இனிமேல் இது வரைக்கும் எப்படிது பிரச்சனை இல்லைப்பா, ஆபிரகாம் என்று மாறும் பொழுது இனி நீ கிருபையை மாத்திரம்தான் சார்ந்திருக்க. அந்த ஹே என்ற வேர்டு 5ஆம் எண் கிருபை குறிக்கிறது. நீ கிருபை என்னைக்கு உள்ளே வந்துச்சோ, எல்லாவற்றையும் விட்டானோ, அதுக்கப்புறம்தான் அந்த கானான் தேசத்திற்கு அவனுக்கு வாக்கு பண்ணதை கர்த்தர் கொடுக்கிறவராக இருந்தார். நீங்கள் ஒன்றை விட்டு விட்டால் ஒன்றை பெற்றுக்கொள்வீர்கள். வலையை விட்டாங்க, திரளான மீனை சொல்லுங்க. வலையை விட்டாங்க, திரளான மீனை.
நான் வளையவே போட மாட்டாங்க. ஹலோ, வளையவே போடலைன்னா மீன் என்ன செய்யாது, வராது. அப்ப டிராப் யுவர் நெட்ஸ் சொல்லுது, வளைய போடு. வசனம் அடுத்தது, ஆழத்தில் போட்டார்கள். எங்க போட்டாங்களாமா? ஆழத்தில் போட்டார்கள். நீங்க போட வேண்டிய வலைய ஆழமா நீங்க போடணும்னா ஆழத்தில் அந்த மீன்கள் இருக்குது. பாருங்க, பல நிலைகளிலே நம்ம போடப்பட்ட சில வலைகள் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம். பேதுருட்ட வந்து ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா அகப்பட்டு? இல்லை ஆண்டவரே, வி டாயில்டு நைட் த்ரூஅவுட் த நைட் வி டாயில். சொல்ற, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே எங்களுக்கு அகப்படவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஆழத்தில் உங்கள் வலைகள் என்ன செய்யுங்க, நீங்க போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். நீங்க பிரயாசப்பட்டீங்க, இரவு பூரா பிரயாசம். இரவுனா ஒரு 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 காலங்கள், ஒரு டைம் ஷெட்யூல். யூ டாயில்டு, நீங்க போராட்டப்பட்டிருக்கீங்க, பாடுபட ஒரு நேரம் வரைக்கும் நீங்க பிரயாசப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கல. இப்ப சொல்றாரு, என் வார்த்தையின்படி நீங்க ஆழத்துல போய் போடுங்க அப்படின்ற. பேதுரு சொல்லியிருப்பாரு, இந்த பகல் நேரம் எனக்கு நல்ல நேரம், மீன் கிடைக்கிற நல்ல நேரம் கிடையாது. என்ன ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்ட, ராத்திரி தான் பெஸ்ட் டைம், இது அற்புதமான நேரம். ஆண்டவர் சொல்றாரு, இட் மை பி த பெஸ்ட் டைம், பட் நவ் ஐ எம் கிவிங் யூ த பெட்டர் டைம் தென் த பெஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. நீ யோசிப்பு, இதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னு நினைச்சுன்னா, அதோட சிறந்த ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை தேவன் வைத்து வருகிறார். பார்த்தீங்கன்னா, சாத்தியம் இல்லாத ஒரு நேரம் பகல் நேரம். சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்சஸ், இட் வாஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் ஃபிஷிங். ஆனால் அந்த சூழ்நிலைகள், சாத்தியமற்ற சூழ்நிலை, கர்த்தர் சொல்றாரு, ஆழத்தில் கொண்டு போய் உங்கள் வலையை என்ன செய்யுங்க, போடும். இன்னைக்கு வாழ்கிற இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாத்திய கூறற்ற உலகம். சுவிசேஷம் சொல்றதுக்கோ, ஊழியம் பண்ணுவதற்கோ, திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கோ, அல்லது ஒரு பெர்மிஷன் வாங்குவதற்கோ சாத்தியமற்ற ஒரு நிலை. ஆனால் இந்த நிலைகளிலும் பல திருச்சபைகள் உருவாக்கி கொண்டு தான் இருக்குது. ஆமென். நான் எப்போது சொல்லுவேன், ஆண்டவரை ஆராதிக்கிறவனுக்கு உலகம் சப்போர்ட்டிவாக இருக்காது. யார் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க? those who worship the Lord. நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது, ஆண்டவரை பாடுவது, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, எல்லாமே worship. It's a service to God. We serve God through worship, through offering, whatever it may be. முதல்ல ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டது யாருமா? ஆபேல். என்னாச்சு? காணிக்கை கொண்டது என்னாச்சு? ஆபேலோட தலை போயிருச்சு. முதல் காணிக்கை கொண்டு வந்தவனே பலி ஆயிட்டான். முதல்ல காணிக்கை கொண்டு வந்தவன் என்ன ஆயிட்டான்? பலி ஆயிட்டான். பாருங்க, இட் வாஸ் a sacrifice, it was a worship. ஆனா அவனுக்கு ஜீவன் நிலையா இருக்க. ஆபேல் என்றாலே வேப்பர், பறந்து போகிறவன், குமிழ் நீர், அப்படி போறாதான் அவனோட வார்த்தையின் அர்த்தம். அவன் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவனுக்கு பெஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா அவனுடைய ஜீவன் நிலையாய் இல்லை. நன்றா பாடி ஆராதிக்கிறவன் யான்னு கேட்டீங்கன்னா தாவீது. யாரு? ஆமா. ஆனா தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஒரு விஷயம் ஒரு சிங்கம், ஒரு விஷயம் ஒரு கரடி வந்துச்சு, இவர்களை போல் இந்த கோலியாத்தும் இருப்பான். இன்னொரு விஷயம், சவுல் அவனை ஈட்டியாய் குத்துவதற்கு வரான். பாருங்க, மனிதன் சவுல் வந்து கொல்ல வரான். ரெண்டாவது மிருகம் வருது. எது வருது? கரடி, சிங்கம் வருது. மூன்றாவது யார் வரா? கோலியாத்து வரான். ஒன்று மனிதன், ஒன்று மிருகம். இவர் யாரு? மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவியா கோலியாத்து வரான் கொள்றதுக்கு. ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மீது ஆராதனை செய்யும் மீது மனிதன் வந்தாலும் சரி, பிசாசு வந்தாலும் சரி, ராட்சசம் வந்தாலும் சரி, அந்த அபிஷேகத்தை ஒன்றும் பண்ண முடியவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆராதனை ஜெயமாய் மாறக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை சுற்றி திரிந்தார். அவருக்கும் சிலுவை என்ன பண்ணிருந்துச்சு? நியமிக்கப்படும். ஆனால் மூன்றாம் நாளிலே அவர் என்ன செஞ்சார்? உயிர்த்து எழுந்தார். ஆபேலோட ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்க. அப்படின்னா நீ வர்ஷிப் பண்றீங்களா, கடவுளுடைய பிள்ளையா, ஆராதனையா, சாட்சியுள்ள மக்களா இருக்கீங்களா, உங்களுக்கு உலகம் பாத்திரமா இருக்காது. பவுல் சொல்றாரு, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா. அப்படின்னா
the world will not support you, circumstances will not support you. ஆனா இவைகளுக்குள்ளே வெற்றி சிறக்கப்படும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம யோசிப்போம், சாத்தியக்கூறு இல்லையே, இயேசுவுக்கே சாத்தியக்கூறு இல்லையே, சொந்த ஜனங்களே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையே, தாவீதுக்கு சாத்தியக்கூறு இல்லையே, தகப்பன்மாரே அவனை புறக்கணிச்சானே, ஆபேலுக்கு சாத்தியக்கூறு இல்லையே, சொந்த சகோதரனை அவனை கொண்டானே. இப்படித்தான் கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களுக்கும் ஆராதனை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருக்காய் வாழ்வதற்கு விரோதமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தாவீது பேசப்படுகிறார், இன்றைக்கு வரைக்கும் இயேசு பேசப்படுகிறார், இன்றைக்கு வரைக்கும் ஆபேலின் ரத்தத்தை குறித்து பேச்சை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த ஜீவனை யாராலும் அழிக்கவே முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? என்ன வார்த்தை? கட்டாட்டிசோ. ரைட். இப்போ வாங்க, இப்போதான் நம்ம செய்தி முடிக்க போகிறோம். கவனிங்க. இந்த வலைகளை போட்டாங்க, திரளாய் பெற்றுக்கொண்ட மல்டிடியூட். அப்புறம் வலைகளை போட்டு இழுத்தார்கள், டிராக் த்ரூ த லவ். வலைகளை போட்டு இழுத்தார்கள், வலைகள் கிழியவில்லை. நீங்கள் செய்கிற ஊழியம் உங்கள் அன்பின் நிமித்தம் அநேகர் இழுத்து கொண்டு வரும். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு இடம் உண்டாகும்படிக்கு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் செஞ்சுட்டு இருக்காரு, ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இடம் இல்லை அப்படின்னு உலகத்தில் சொல்லுவாங்க, ஆனால் இடம் இருக்கு வாங்கன்னு சொல்கிற ஒரே இடம் பரலோக ராஜ்யம் மாத்திரம்தான். ஆமென். இன்னும் வாங்க, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த தேவராஜ்யத்தில் வாருங்கள். கம், இட் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட் பிஃபோர் தி பிகினிங் ஆஃப் திஸ் எர்த். இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பாக இவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இந்த கட்டாட்டிசோ என்ற வார்த்தை, இந்த வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க, பிடித்து கொண்டிருந்தாங்க வார்த்தை என்ன வருது அப்படின்னா, மெண்டிங் என்ற வார்த்தையிலிருந்து வருது. மெண்டிங் என்ற அப்படின்னா டு ரிப்பேர். நீ வலையை பிடிக்கிறீங்க, வலையை போடுறீங்க, வலை எதுவுமே சேராமல் வலையெல்லாம் அங்கங்கே நூலெல்லாம் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அதில் பிடிக்கிற மீனெல்லாம் அங்கே என்ன ஆயிரும்? எல்லாம் எஸ்கேப்பர். அப்போ வலைகளை இவங்க என்ன செஞ்சாங்க? அவ்வளோமா இவங்க வாசிப்பாங்களா மீண்டுமா எனக்காக? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார். லூக்கா 5:2 வாசிக்குமா? லூக்கா 5:2. ம் 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 வலைகளை அலசி கொண்டு இருந்த வலையில் என்ன பண்ணாங்களாமா? மீன் பிடிக்கிற வலை தான், வெறுமையான வலை தான், ஏமாற்றம் அடைந்த வலை தான். இட் வாஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல் yet they were washing their nets. நீ எடுத்த பிரயாசம் சரியில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்துட்டோம், ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், ஏற்றுக்கொண்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகப்பட்டோம். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவிற்கு சரியில்லை. இனி என் ஜெபத்தை நான் விட்டுருவேன், இனி ஆலயத்துக்கு வருவதை நான் விட்டுருவேன், இனி நான் இது செய்ய மாட்டேன், வேத வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், உபவாசிக்க மாட்டேன், கடவுளுக்கு அது வரமாட்டேன், ஏன்னா எனக்கு ஃபெயிலியர், எனக்கு ஏமாற்றம். அப்படி நாங்கள் உட்காரல, வலையில் மீன் வரல, அவங்க வலைகளை அலசி கொண்டிருந்தார். என்ன பண்ணாங்களாமா? நம்ம தோல்விகள் வரும் பொழுது we have to check ourselves. When there is a loss we have to check ourselves. பாருங்க, இயேசு கிறிஸ்து சீசல் போகிறாங்க. சீசல் போகும்போது ஒரு பிசாசை துரத்துறாங்க, சீசனால் துரத்த முடியல. இயேசு கிறிஸ்து வராரு, துரத்திட்டார். கேட்குறாரு, என்னப்பா விசுவாசம் இல்லாத மக்களாக இருக்கிறீங்களே? அப்போ கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால் கூடாமற் போயிற்று? ஏன் எங்களால் கூடாமற் போயிட்டு? ஏன் உன்னால் துரத்த முடியல அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும். அப்போ ஏன் போல அப்படின்னா, உன் வலையை நீ சரியாக என்ன செய்யலை, நீ அலசலை. இது ஏன் போகலை அப்படின்னா, வலையை கொஞ்சம் நீ செக் பண்ணணும். யூ ஹவ் டு ரெஸ்ட், யூ ஹவ் டு பி அட் பிளேஸ். அவரோட க்ளோசட்டில் இருக்கணும். அவருக்குள்ளே தனிமையாக நீ இருக்கும் பொழுது உன் வலையை கொஞ்சம் என்ன செய்ய, நீ அலசி நீ பார்க்கணும் சொல்கிறாரு. மெண்டிங் கட்டாட்டிசோன்ற வார்த்தை என்ன அப்படின்னா, டு வாஷ் யுவர் நெட்ஸ், டு க்ளீன் இட். அப்படின்னா எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன செய்யணும் நம்மளே. அதாவது அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் சுத்திகரிக்கிறது கிடையாது, அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஆமாம் ரொட்டீனாக குளிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். நான்லாம் ஒரு நாளைக்கு 2 தடவை ஹாஸ்பிட்டலுக்கும் 3, எப்போ வெளியே போய்ட்டாலும் உடம்புல தண்ணி ஊற்றுறோம். அது ஒரு ஹேபிட், பழகிருச்சு. அது ஜபம் என்பது ஹேபிட்டாக இருக்கணும். ஜபம் என்பது எப்படி இருக்கணும்? ஹேபிட்டாக இருக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்க இந்த ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் வாட்டர். ஆமாம், நாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாய் கடிச்சிருச்சுன்னா, விஷ நாய் கடிச்சிருச்சுன்னா தண்ணீரை பார்த்தாலே பயம் வரும். ஹைட்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் வாட்டர். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஃபோபியா இல்லை,
ஹைட்ரோஃபோபியா மாதிரி ஹைட்ரோ ப்ரேயர் இருக்கு. என்னது ஃபோபியா ப்ரேயர் அப்படின்னா ஜபனாலே என்னம்மா பயம். மேனியா அப்படின்னா பழக்கம். மேனியா அப்படின்னா பழக்கம். இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா, அவர் ராஜா தான் அவர். அவருக்கு என்ன அப்படின்னா நல்ல அழகான சாக்ஸை பார்த்தா எடுத்துட்டு வராமா கடையில் போன. என்ன பார்த்தா சாக்ஸு. சில கடைக்கு போவார், சாக்ஸ் அப்படியே தூக்கி என்ன செஞ்சார் உள்ள போட்டுருவார். இட்ஸ் கால் கிளெப்டோமேனியா. அது பேர் என்ன? கிளெப்டோமேனியா. ப்ரேயர் எப்படி இருக்கணும்னா அப்படின்னா பழக்கம். சின்ன விஷயத்து பழக்கம் அது மாறவே இல்லை. எத்தனை ராஜாவானாலும் அது மாறவே கிடையாது. கிளெப்டோமேனியா. சிலவங்களுக்கு ஃபோபியா. அதாவது ப்ரேயர் ஷுட் நாட் பி எ ஃபோபியா, ப்ரேயர் ஷுட் பி எ மேனியா. சொல்லுங்கள், ப்ரேயர் எப்படி இருக்கணுமாமா? பயமாக இருக்கக்கூடாது, பழக்கமாக இருக்கணும். எப்படி இருக்கணுமாமா? ஆமாம். நீங்கள் ஜெபம் பண்ணுறது அடுத்தவங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது கிறிஸ்துவ வாழ்க்கையில். அதில் இன்னும் சொல்லப்போனால் நான் பெண்டிகாஸ்ட் வேர்டு யூஸ் பண்ண ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பம்பிங் கிறிஸ்டியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்கிறாங்க? ஜெபம் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா நம்ம முதல் நோக்கம் நம்ம அழைக்கப்பட்டதே கடவுளுடைய பிள்ளைகளை. உங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு நீங்கள் வெக்கப்படுவீங்களா, ஈஸியாக பேசுவீங்களா? இல்லை எங்கள் அப்பாட்ட போகிறது கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னா கை தூக்குங்க பார்க்கலாம், சரி பண்ணிடுவோம். அது நம்ம அப்போ அப்பாவை பற்றி பேசணும். எங்கள் அப்பா சின்ன வயசுல இருக்கும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவங்க காலத்தில் வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமானது. ஒன்று வந்து கேஸ் இருக்குமாமா, சுற்றி கேஸ் ஃபில் ஆகணுமாமா. இப்போ பழனியிலேருந்து சிலைமான் வராங்க, இங்கே ஊர் சிலைமான் போகிறாங்கன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு 2 ரூபா டிக்கெட்டு, அந்த 8 4 காலில் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு சொல்லுவாங்கன்னா 50 சுற்று அப்படின்னு. எத்தனை சுற்று 50 சுற்றுனா கேஸ் ஃபில் அப்படி வரவங்களாம் பண்ணி அந்த கேஸில் தான் ஓடும். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பேட்டரி வந்ததுக்கப்புறம் முன்னாடி பெடல் ஸ்டார்ட்டை போட்டு ஒரு சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட்டு போட்டு ஆன் பண்ணி சாவி போட்டு ஆன் பண்ணுவாங்க வண்டியை ஓட்டுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பட்டன் அமுத்தினால ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரிமோட் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ரிமோட் ஸ்டார்ட். இப்போ சாவி பாக்கெட்டில் இருந்தால் இப்போ என்ன இருந்தால் போதும். கியா இப்போ எம்ஜி அப்படின்னா அந்த இது சொன்னால் போதும், ஸ்டார்ட் அப்படின்னா போகும். அந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. அது பேசுது, கார் சொல்லுது சீட்டு பெல்ட்டை போடு, அது நமக்கு சொல்லுது. நம்ம தான் கதை ஒழுங்காக சாத்தணும். அது தெரிஞ்சு இவன் ஒரு நாள் திருந்த மாட்டான். நம்மள சீட் பெல்ட்டை ஒழுங்காக போடு, டோரை ஒழுங்காக சாத்து, கண்ணாடி ஏற்று, எல்லாம் காரில் சொல்லுது. ஐ மீன் இப்போ பாருங்கள், ஆரம்ப காலங்களில் சுற்றி ஸ்டார்ட் பண்ணி வண்டி நகர்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி அப்படின்னா ஏறி உட்காந்துன்னு என்ன பண்ணணும், இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு 4 தான். எத்தனை? அப்போ இது வந்து உங்களை வந்து உள்ளே சொல்லி பண்ணுறது கிடையாது. எப்படி வரணும்னா உள்ளே இருந்தால் தான், சட்டியில் இருந்தால் தான், எதில் இருந்தால் தான் வரும். அப்போ இந்த ப்ரேயர், இந்த கிளீனிங் லைஃப் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது நல்லா அந்த ப்ரேயர்ஃபுல் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் பொழுது அந்த கட்டாட்டிஸோ கிளீனிங் த நெட்ஸ். 2வது வசனம் சொல்ல சில இடங்கள் இருக்குது, ஜாயிண்ட் ஃபர்ம்லி அப்படி சொல்லுதாமா. என்னதாமா? நீங்கள் சரியாக இணைக்கப்படணும். என்ன பண்ணணும்? நீங்கள் சரியாக இணைக்கப்படணும். தவறான இணைப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் நெட்டு ஃபெயிலியர் ஆயிரும். தவறான இணைப்பில் இருந்தாங்கன்னா உங்கள் நெட்டு ஃபெயிலியர் ஆயிரும். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியர் 6:1 சீர் பொருந்து, அதில் யூஸ் பண்ணுற வேர்டு இருக்குது. சீர் பொருந்து என்ற வார்த்தை இந்த கட்டாட்டிஸ். சொல்லுங்கள், என்ன பொருந்து? சீர் பொருந்து. எங்கெல்லாம் நீங்கள் சரி செய்யணுமோ அங்கெல்லாம் நீங்கள் சீர் பொருந்த வேண்டியது அவசியமாக இருக்கும். ராங் ஃபிட்டிங்கில் போய் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கூடாது. ஒரு ஸ்க்ரூவை ஒரு நட்டை போடும்போது கூட ராங் த்ரெட்டில் போட்டின்னு என்ன ஆயிரும்? ராங் த்ரெட்டில் போட்டு திரும்ப என்ன ஆயிரும்? அப்போ கரெக்டான, அப்போ ஒரு நட்டு போல்ட்டு போடுறதுக்கே சரியான த்ரெட்டில் போகணும். அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் சீர் பொருந்த வேண்டிய நிறைய இடங்களில் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லுது பர்ஃபெக்ட்லி ஃபிட்டட். 1 தெசலோனிக்கர் 3:10 சொல்லுது பர்ஃபெக்ட்லி ஃபிட்டட். அப்படின்னா நீங்கள் உங்கள் வலையை சரி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் பர்ஃபெக்ஷன் இருக்கா, சீர் பொருந்திருக்கீங்களா, க்ளீன் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் இன்னர் மேனை நீங்கள் சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி மோட்சக்கரில் கர்த்தர் சேர்க்கும் வண்ணமாய் உங்கள் வலைகளை நீங்கள் அலசும் பொழுது தான் திரளான மீன்களை பிடித்து இழுக்க முடியாத அளவிற்கு மீன்களை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒருவராக. இன்னொரு வசனம் சொல்றாரு, அங்கே செபுதேவின் குமாரர்கள், இடி முழக்கத்தின் மக்கள் என சொல்லப்படுகிற யாக்கோபு யோவான் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இடி முழக்கத்தின் மக்கள். அவர் தகப்பனுடைய படகுல அது சரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சார் நீங்கள் வாங்கப்பா அப்படின்னாங்க. ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு பவர்னகேஸ் இந்த மெசேஜில் இல்லை, நான் சொல்கிறேன். ஏன் இடி முழக்கத்துக்கு மக்கள் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து சிரிக்காமல் சில சமயத்தில் நையாண்டி பண்ணுவார். எப்படி?
ஆமாம், ரொம்ப சீரியஸாக சொல்கிறார். இடிமுழக்கத்தின் மக்கள் பாரு அப்படின்றார். பேதுரு பார்த்து சீமோன் அப்படின்றார், நாணல் அப்படின்றார். தோமா பார்த்து சொல்கிறாரு, டே டபுள் ஆள் வராருன்றார். என்ன சொல்கிறாரு? திதுமோன் எப்போ எடுத்தோம்னா டபுள்ஸு, இப்படி இருப்பார் அப்படி இருப்பார். பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, எங்கேனாலும் சரி. அப்போ இப்படி அப்போ ஆண்டவர் சொல்கிறார், திதுமோ எனப்பட்ட தோமா, சீமோன் பேதுரு நாணல். சொல்கிறார் இடிமுழக்கத்தின் மக்கள். ஏன் இடிமுழக்கத்துக்கு மக்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அன்றைக்கு கிரேக்க கடவுளுடைய நம்பிக்கை, ஒரு மித்தாலஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ் என்ற ஒரு கடவுள் இருந்தாராம். ஜிஎஸ் என்ற கடவுளுக்கு 52 பிள்ளைகள். அதில் 2 பசங்க பேர், ஒருத்தன் பேர் பாலி டென்சஸ்னு ஒருத்தன் பேர், இன்னொருத்தன் பேர் கேஸ்டர், 2 பசங்க. இவங்க எப்போதுமே அந்த அவங்க அப்பா அந்த கடவுளாக இருக்கிற அந்த கிரேக் கடவுள் ஜிஎஸ் கடவுளுக்கு ஒருத்தன் வலது பக்கத்துலேயும் ஒருத்தர் இடது பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களாம். எங்கே உட்காந்துருப்பாங்களாமா? வலது பக்கத்தில் இடது பக்கத்தில். ஆண்டவர் ஒன்று பார்த்து கூப்பிட்றாரு, இடிமுழக்கத்தின். ஏன் கூப்பிட்டாரு அப்படி? ஏன் கூப்பிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கய்யா, கரெக்டு. அவங்க தாயார் சொல்கிறாங்க, உங்களோட ராஜ்யத்தில் என் பையனுக்கு ரைட்டில் ஒரு சீட்டு, லெஃப்டில் ஒரு சீட்டு. அந்த அம்மாட்ட வந்து ஆண்டவர் ஒன்றுமே பேசல. இவங்கள பார்த்து சொல்கிறாரு, டே இடிமுழக்கத்தின் மக்கள் வராங்க பாரு அப்படின்றார். ரைட் சீட்டு லெஃப்ட் சீட்டு அப்படின்றார். அப்போ அந்த இடம், அப்போ அவர்களை ஆண்டு சொல்கிறார், எல்லாம் விட்டுட்டு வாப்பா, உனக்கு திரளானதை கர்த்தர் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வலைகளை போடும்போது எங்கே நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்களோ அங்கே இழுக்க மாட்டாத அளவிற்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். You may be a failure in some areas, but when you obey to the word of God, you will drag more fishes. சொல்றாரு, ஒரு படகு இல்லை, சைகை காட்டி கூப்பிட்றாங்க, இன்னொரு படகையை கூப்பிட்டு வாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு திரளானதை பிடிக்கும்படிக்கு கர்த்தர் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வலைகள் எதற்கென்றால் பரலோக ராஜ்யத்தை நிரப்பும்படியான வலைகள். நீங்கள் ஆமென். பக்கத்தில் பார்த்து கை சொல்லுங்கள், நான் சாதாரண நெட் இல்லை. சொல்லுங்கள், நான் சாதாரண நெட் இல்லை, நான் கிங்டம் நெட்டு. நான் என்ன நெட்டு? நான் ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்வதற்கு, ஆத்தும ஆதாய பணி செய்வதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக.